சுரா கைடு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு. சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு. எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைடு தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் மாற்று மதத்தினர், அதுவும் அந்த மத போதகர்கள்லாம் இந்து கடவுள்களை நிந்தனை செய்யக்கூடிய மத பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள்லாம் வந்திருக்கு. ஏற்கனவே இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கு. சில நாட்களில் கைது, சில நாட்களில் விடுதலை என்று இருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு பாதிரியார் ஒரு பிரசங்கத்தில், தன்னோட பிரசங்கத்தில் மாட்டு மூத்திரத்தை பற்றியும் கொழக்கட்டையை பற்றியும் பல்வேறு தவறான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்து அமைப்புகள் தொடர்ந்து போராட்டங்கள் மற்றும் இது போன்ற விஷயங்களை வெளியிட்டு சொல்லும் போதும் கூட யாரும் அரசும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இந்து முன்னணி சார், இப்போ இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி கன்னியாகுமரியில் ஒரு பாதிரியார் பேசினார். இந்த ஆட்சி எங்களாலதான் வந்திருக்குது அப்படி பப்ளிக் மீட்டிங்ல பேசினார். இங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் கிறிஸ்தவ கூட்டத்துல போய் இந்த ஆட்சி உங்களாலதான் வந்தது அப்படி சபாநாயகர் பேசுறாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கிறிஸ்தவ கூட்டத்தில் போய் பேசுறார். அப்ப அவங்க மத்தியில என்னன்னா, இந்த ஆட்சி நம்ம ஆட்சி தான், நாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தோன்று வைக்கிறதுக்கு இவங்க ஆதாரமா இருக்காங்க. அதனுடைய விளைவுதான் சென்னிமலை, ஒரு மிக பிரசித்தி பெற்ற மலை. முருகர் அங்க ஐக்கியமான இடம். அந்த மலையை கிறிஸ்தவ மலையா மாத்துவேன்னு சொல்லி பப்ளிக் மீட்டிங் போட்டு மலையினுடைய அடிவாரத்துக்கு கீழே பேசக்கூடிய தைரியம் வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அவங்க மீது நடவடிக்கை எடுக்கல. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ண பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்படி பல்வேறு இடங்கள்ல கிறிஸ்தவர்கள் அது மாதிரி பண்றாங்க. சமீபத்தில் கோயம்புத்தூர்லையும் கூட அந்த சிஎஸ்ஐ கிறிஸ்துவ அந்த அமைப்பை சேர்ந்தவர் நம்முடைய தெய்வமாக, இந்துக்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய பசுவை கேவலப்படுத்தி பேசியிருக்கிறார். இந்துக்களை கேவலப்படுத்தி பேசியிருக்கின்றார். இப்படி சமீப காலங்கள்ல இந்துக்களை மோசமா பேசுறது, அவங்க மீது எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கு இந்த அரசாங்கம். இந்துக்கள், இந்த அமைப்பை சேர்ந்த யாராவது ஏதாவது பேப்பர்ல செய்தியோ இல்ல வேற ஏதாவது வாட்ஸ்அப்ல செய்தியோ அதை பகிர்ந்து போட்டாங்கன்னா இரவோடு இரவாக கைது செய்கின்றார்கள். பத்திரிகையாளரையும் கூட கைது செய்யறாங்க. அதனால இந்த அரசாங்கமானது இந்துக்களுக்கு மாத்திரம் விரோதமா போகுது அப்படின்னு இந்து முன்னணி நினைக்கின்றது. சார், இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கின்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பலரும் இந்த சமூக வலைதளங்களில் பரப்பக்கூடிய கருத்துக்கள் அதன் மூலமாக கைது செய்யப்படுகிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு நபர் 200 கோயில் இடிக்கப்பட்டிருக்கிறது என்று செய்தி வெளியிட்டார் என்பதற்காக, அதாவது சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டார் என்பதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோல் இல்லை, ஒருவேளை இதுபோல் அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் வெளியிடக்கூடிய செய்தியை அரசாங்கத்துக்கு பிரச்சனை ஏற்படக்கூடும் என்று உளவுத்துறை சொல்லுவது காரணத்தால் இதுபோல் கைது நடக்கலாம் இல்லையா? அது அடிப்படை ஆதாரம் இல்லாமல் வெளியிடக்கூடிய செய்திகளுக்கு கைது என்பது சரியான விஷயமாக தானே பார்க்கப்படுகிறது? இல்லை, அடிப்படை ஆதாரம் இல்லாம செய்திகளை விட்டுனா இவங்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல இந்து முன்னணிக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நாம் என்ன சொல்றோம்னா, எல்லாத்துக்கும் சமமா நடக்கணும். கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இந்துக்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் செய்யும் போது, சமூக வலைதளங்கள்ல செய்தி வெளியிடும் போது அவங்களுக்கு இந்த அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை. இந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஏதாவது இந்த செய்திகள் சமூக வலைதளம் வரக்கூடிய செய்தியை பகிர்ந்தாங்க அப்படின்னா உடனடியாக இரவோடு இரவா எந்த விதமான விசாரணை இல்லாமல் உடனடியாக கைது செய்யறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கின்றது.
அதுதான் ஹிந்து முன்னணி கூறுகிறது. சார் இப்போ வந்து இந்த பாதிரியார் வந்து இது போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறாங்கன்னா, அதாவது மேல் ஜாதியினர் அவங்க வந்து அந்த பசுவின் மூத்திரத்தை குடிக்கிறார்கள், அது புனிதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே கீழ் ஜாதியினர் வந்து அந்த பசுவை வெட்டி சாப்பிடும்போது அவர்கள் வந்து தீண்டத்தகாத மாற்றப்படுகிறார்கள். ஸோ இதில் வந்து இது ஜாதி வாரியாக ரீதிகள் இந்த செயல்பாடு இந்து மதத்தின் செயல்பாடுகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. இது எப்படி சார் இந்து முன்னணி அதை வந்து அந்த விஷயத்திற்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க? இல்ல, மாடு வந்து இந்துக்களுக்கு வந்து தெய்வமாக வணங்குகின்றார்கள். மாட்டினுடைய மூத்திரத்து மூலியமாக பல்வேறு வியாதிகள் நீங்குதுன்னு ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. மாட்டினுடைய பால்களை வந்து அது மூலியமாக பல சத்துக்கள் இருக்கின்றது என்று இந்துக்கள் நம்புகின்றார்கள். அதனால அவரு வந்து இது வெறுப்பு பிரச்சாரம் பண்றாரு. மாட்டு பசுவதை தடை சட்ட வேண்டும் என்று இந்து முன்னணி பல ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இவர்கள் வேண்டும் என்று இந்த மாடு வெட்டுவதை பெருசாக பண்ணுகின்றார்கள். நாம கேட்கிறோம், பன்னிக்கறி சாப்பிடுவியான்னு ஒரு கேட்டா அவங்க ஒத்துக்குவாங்களா? இல்ல ஒரு மசூதி அருகில போய் பன்னி வெட்டுறோம்ன்னு சொல்லி ஒரு கடை போட்டா ஒத்துக்குவாங்களா? இத ஏன் இந்த பாதிரியாரும், அரசியல்வாதிகளும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்துக்களுடைய கேள்வி. சார் இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலே வந்து தொடர்ந்து பயங்கரவாத செயல்கள் அதிகமாக இருக்கிறது என்று இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் தொடர்ந்து கண்டன குரல்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய அமைப்புகள்லாம் வந்து இங்கே செயல்பட துவங்கியிருக்கிறார்கள். பல இளைஞர்கள் கைது போன்ற நடவடிக்கைலாம் இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலே இந்த பயங்கரவாதம் பரவி இருக்கிறது. அதுவும் இல்லாமல் கிலாஃபத் மூமெண்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து மீண்டும் அதை உருவாக்கி அதற்கான புத்தகங்கள்லாம் வந்து அச்சடித்து ரகசியமாக இளைஞர்கள் மத்தியிலே பரப்பக்கூடிய செயல்பாடுகள்லாம் இங்கே இருக்கிறது. ஸோ வந்து ஏற்கனவே வந்து சில இஸ்லாமிய பெரியவர்களை வந்து நம்ம பார்த்து பேசும்போது அவங்க சொன்னாங்க, சார் திமுக ஆட்சி வரும்போது மட்டும் பயங்கரவாதத்தின் செயல்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். இஸ்லாமிய தலைவர்கள் வந்து சொல்லும்போது அவங்களே சொல்கிறாங்க, திமுக ஆட்சி வரும்போது பார்த்திங்கன்னா குண்டு வெடிப்பு இருக்கும், அதே மாதிரி வந்து இஸ்லாமிய தீவிரவாதி பயங்கரவாதிகள் எதிர்ப்பு இது ஆதரவு கூடிய செயல்பாடுகள்லாம் இருக்கும். அதனால் திமுக ஆட்சியில் போல் நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, திமுக வந்தாலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்றது. இந்த அரசாங்கமானது சிறுபான்மைகளுக்கு ஆதரவா செயல்படும், எது வேணும்னாலும் நாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு தோற்றத்தை உருவாக்குகின்றது. கடந்த காலங்கள்ல ராமநாதன் ஒரு எம்பி இருந்தார். தேர்தல்ல அவருடைய வாக்கு எண்ணப்பட்டு மெஜாரிட்டியா வந்து கொண்டிருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய செக் போஸ்ட்டை உடைக்கிறாங்க. போலீஸ் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அப்ப என்னன்னா, இவங்களுடைய ஆதரவு கிடைக்கும், நாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கு நாம் எடுத்துக்க வேண்டியதா இருக்குது. பல இடங்கள்ல நாம் ஏற்கனவே செய்திகள் சொல்லிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தேனி இது மாரி இடங்கள்ல பயங்கரவாத செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. சில இடங்கள்ல அவங்களுடைய பயிற்சி நடக்கிறதாக பொதுமக்கள்லாம் பார்க்குறவங்க சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல நாம் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். அந்த உக்கடம், அந்த லாரிப்பேட்டை அந்த பகுதியில பயங்கரவாத அமைப்புகள் ரகசியமா கூடுறாங்க. ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப போன வாரம் கூட ஒரு செய்தி வந்திருக்கிறது. புதுசா இன்னொரு அமைப்ப துவங்கியிருக்காங்க. அந்த இதுல கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்றோம். உளவுத்துறைக்கெல்லாம் நாம சொல்றோம். இந்த உளவுத்துறை வந்து கண்டுகொள்ளவில்லை. இப்ப உதாரணத்துக்கு இந்த போதைப் பொருள் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பெரிய லெவல்ல புழங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுக்கு சாப்பிடுற ஜாதிக்கு உதாரணம். முதலமைச்சரோட நெருக்கமா இருக்காரு. அவருடைய பையனோட நெருக்கமா இருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து சர்வதேச லெவல்ல கடத்தல் கும்பலோட, போதைப் பொருளுடைய கும்பலோட தொடர்பு இருக்குது. இது எல்லாமே எங்க போகுதுன்னா, இந்த பயங்கரவாத செயலுக்கு தான் இது போகுது. அதனுடைய வரக்கூடிய பணங்கள்லாம் பயங்கரவாத செயலுக்கு பயன்படுகின்றது. பயங்கரவாதத்தை இங்க வந்து போதைப் பொருள் மூலியமாக ஊக்கப்படுத்துறாங்க. இன்னைக்கு எல்லா கல்லூரியிலுமே இந்த போதைப் பொருள் இருக்குது. இன்னைக்கு இளைஞர்கள், இளைய பெண்கள்
ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கத்துக்கு இதெல்லாம் எதிர்த்து போராட வேண்டி இருக்குது. இப்ப மக்களுக்கு ஏதாவது தேவை, ரேஷன் கடை வேணும்னா வேணும்னு போராட்டம் நடத்த வேண்டி இருக்குது. வேணும்னு ஒரு பக்கம் போராட்டம் பண்ண வேண்டி இருக்குது. டாஸ்மாக் கடை வேண்டாம், கோயிலுக்கு பக்கத்துல வேண்டாம், பொதுமக்கள் பக்கத்துல வேண்டாம், கல்லூரி பக்கத்துல வேண்டான்னு வேண்டான்னு ஒரு பக்கம் மக்கள் போராட்டம் பண்ண வேண்டி இருக்குது. டாஸ்மாக் அதிகமா வியாபாரம் ஆகணும். நெறைய கடைகள் கொண்டு போணும். அரசாங்கம் உடனடியா அத கொண்டு வருது. மக்களுக்கு என்னெல்லாம் சேவை செய்யணும், எது எளிமையா இருக்கும் அப்டின்னா, அதெல்லாம் மக்கள் போராட வேண்டி இருக்குது. இந்த அரசாங்கம் அந்த நிலைமையில இருக்குது. இங்க பயங்கரவாத செயல் ரொம்ப பெருகுறதுக்கான இந்த போதைப் பொருள் தான் மூல காரணம். போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும். அது மூலியமா தான் இந்த பயங்கரவாத செயலை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் போதைப் பொருள் போதையினுடைய மூலியமாக பல்வேறு கொலைகள் நடந்திருக்கின்றது. நம்முடைய காங்கிரஸினுடைய மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டு இன்னும் சரியான வழியில அது போகல. இப்ப பகுஜன சமாஜ்சினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செஞ்சிருக்காங்க. இந்த திமுக கூட்டணியில இருக்க கட்சியில இருக்கவங்க கூட சரியான குற்றவாளிகள புடிக்கல. பொய்யான ஆட்கள நீங்க கைது பண்ணியிருக்கீங்கன்னு அவங்களே குற்றச்சாட்டு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மோசமா போயிருக்குது. அதிமுக சேர்ந்த பிரமுகர வெட்டுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர வெட்டுறாங்க. இது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் அதிகமா இதுல ஈடுபடுறாங்க. சில இடங்கள்ல பார்த்தா அந்த கவுன்சிலர் அவங்கலாம் இதுல ஈடுபடுறாங்க. போதைப் பொருள் விக்கிறதுல ஈடுபடுறாங்க. இப்படி திமுக ஆட்சியில வந்து இன்னைக்கு பூரா முழுக்க சட்டத்துக்கு விரோதமான செயல் எல்லாம் அனைத்தையும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் ஒரு வினாவை எழுப்பியிருக்கிறது. அதாவது கோவில் செலவு எல்லாம் குறித்து இங்க வந்து அரசு வந்து சரியான முறையில செயல்படவில்லை என்று குறித்து ஒரு வினாவை எழுப்பியிருக்கிறது. இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ கிறிஸ்தவருடைய சொத்து, சர்ச்சினுடைய சொத்துக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் வந்து அத வந்து பாதுகாக்கிறாங்க, பராமரிக்கிறாங்க. மசூதியுடைய சொத்த முஸ்லீம்கள் பராமரிக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. அதுல வரக்கூடிய வருமானத்த அவங்க இது பண்றாங்க. இந்து கோயில் சொத்து மாத்திரம் அரசாங்கத்துல இருக்குது. மக்களுக்கு வசதி செஞ்சு குடுக்கறதில்ல. ஆயிரக்கணக்கான கோயில்கள் வந்து சிதிலம் அடைஞ்சிருக்குது. மரங்கள் முளைத்திருக்கின்றது. 1000, 2000 வருஷம் இருக்கக்கூடிய கோயில்லாம் இன்னைக்கு பராமரிப்பு இல்லாம இருக்குது. வரக்கூடிய வருமானத்த எல்லாம் எடுத்து இவங்க செலவு பண்றாங்க. இந்து முன்னணி தனி வாரியம் அமைக்கணும்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். தனியா இருக்கக்கூடிய கோயில் இப்ப வேலூர் தங்க கோயில் எடுத்துட்டா ரொம்ப சிறப்பா நடக்குது. இது மாரி பல்வேறு இடங்கள்ல தனியார் பார்க்கக்கூடிய கோயில்ல ரொம்ப சிறப்பா நடத்துறாங்க. பொதுமக்கள்லாம் ரொம்ப சௌரியமா போயிட்டு வர்றாங்க. இங்க இருக்க பழைய கோவிலுக்கெல்லாம் போகணும் அப்டின்னா, மூஞ்சி சுளிக்க வேண்டிய அளவுல தான் அங்க இருக்குது. அதனால இத வந்து தனியாருக்கு ஒப்படைக்கணும், தனி வாரியம் அமைக்கணும் அப்டி இந்து முன்னணி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இவங்க இந்துக்களுக்கெல்லாம் விரோதமா இருக்காங்க. வரக்கூடிய பணத்தெல்லாம் எடுத்து வெவ்வேறு செலவு செய்றாங்க. மசூதிய பராமரிக்கணும்னா அரசாங்கம் பணம் குடுக்குது. கிறிஸ்தவ சர்ச் பராமரிக்கணும்னு அரசாங்கம் பணம் குடுக்குது. இந்து கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னா வெளியில வசூல் பண்ணி தர்றாங்க. அந்த பணத்திலயும் கூட அனுமதி குடுக்கறக்கு லஞ்சம் வாங்குறாங்க அதிகாரிகள். இந்து முன்னணி இத வந்து வன்மையா கண்டிக்கின்றது. சார் இப்ப பார்த்தீங்கன்னா, பல்வேறு தளங்கள்ல நீங்க சொல்ற மாரி ஆலயங்கள், பிரபலமான ஆலயங்கள்லாம் வந்து இப்ப ஜிபே மூலமாக டொனேஷன் பெறலாம் அப்படின்ட்டு பழனிக்கு போயிருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, பல்வேறு பகுதிகள்ல வந்து ஜிபே மூலமாக நீ டொனேஷன் கொடுங்க அப்படின்னு வந்து நீ உண்டியல் வரைக்கும் போக தேவையில்ல. மலை வேற ஏறி போய் நீ உண்டியல்லாம் பணம் போட தேவையில்ல. இத இந்த ஜிபேல பே பண்ணாலே போதும் அப்படின்ற அளவுக்கு வந்து அறநிலைத்துறை இறங்கி பக்தர்களிடம் வந்திருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய சேவையா எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல ஒரு உபத்திரவமா எடுத்துக்கொள்ளலாமா? அரசாங்க வருமானத்த தான பார்க்குறாங்க. கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு என்ன சௌரியம் பண்ணி தரணும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் கவலை இல்ல. இவங்க இனி ஏமாந்தா வீட்டுக்கே வந்து வசூல் பண்ணிட்டு போயிருவாங்க. ஒரு ஆள் போட்டுருவாங்க. எப்படி மாநகராட்சியில பில் கலெக்டர் போட்டு அவன் வசூலுக்கு போகணும், அந்த மாரி கோயில்லருந்து நியமிச்சு, நான் வீட்டுக்கே வந்துர்றேன். நீ நன்கொடை குடுக்குன்னு சொன்னா, நாங்க வந்து வாங்கிட்டு போறோம்ன்னு சொல்லுவாங்க. இந்த அரசாங்கம் வந்து வசூல் பண்றது தான் இருக்குது. கோயிலுக்கோ, இந்துக்களுக்கோ பண்ணக்கூடிய அளவுல இந்த அரசாங்கம் இல்ல அப்படின்னு தான் நாம் நினைக்க வேண்டியிருக்கு. அப்புறம் நீங்க வேற ஒரு ஆர்ப்பாட்டம் கூட ஒண்ணு அறிவித்ததாக கேள்விப்பட்டோம். அதாவது அரசு ஆலயத்தை விட்டு வெளியேறு என்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்தை பத்தி ஒரு அறிவிப்பு வெளியிட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன இது மாரியான ஆர்ப்பாட்டம்? அது என்ன எதை முன்னிறுத்தி செய்ய போறீங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை?
இல்ல அந்த கோயில்ல நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், கோயில் நிலத்த காப்பாத்த வேண்டும். நெறைய இடங்கள்ல பொய்யா செய்தி சொல்லிட்டு இருக்காரு நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர். அங்க மீட்டேன், இங்க மீட்டேன்னு. என்ன மீட்டுருக்காங்க? மீட்ட இடத்துல இருந்து ஏற்கனவே என்ன குத்தகை வசூல் பண்ணியிருக்காங்க? எவ்வளோ பெண்டிங் இருந்தது? வாடகை எவ்வளோ பெண்டிங் இருக்குது? இதையெல்லாம் அறிக்கை கேட்கிறோம். இவர் குடுக்கறதில்ல. நாம சொல்றோம் எத்தன இடத்துல ஆக்கிரமிப்பு இருக்குது? எத்தன இடங்கள்ல மசூதி, சர்ச்சு கட்டுறதுக்கான ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க? இதையெல்லாம் எடுக்கணும். நீங்க சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு தகவல் குடுக்குறோம்ன்னு சொல்லி சொல்லி நேரம் கேட்டுட்டு இருக்கோம். ஒதுக்கல. இதையெல்லாம் கண்டிச்சு வருகின்ற 21ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. இந்த இந்து விரோத அரசாங்கத்தை கண்டித்து. சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போது பாராளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தியின் கருத்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது வந்து இந்துக்கள் பெயரை வந்து பாரதிய ஜனதா கட்சி தவறாக உபயோகப்படுத்துகிறது போன்ற விஷயத்தை எல்லாம் வந்து ராகுல் காந்தி கூறியிருந்தார்கள். அதை வந்து இந்து அமைப்புகள் எல்லாமே நீங்கள் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தீர்கள், எதிர்ப்பு அறிக்கை வெளியிட்டிருந்தீர்கள். இந்த சூழ்நிலையில் வந்து ஜோதிர் மடம், அந்த அமைப்பை சேர்ந்த மடத்தை சேர்ந்த 46வது சங்கராச்சாரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்து மதம் என்பது வன்முறைக்கு எதிரானது அப்படின்னு தான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அதை வந்து இந்து அமைப்புகள் வந்து திரித்து பேசுகிறது அப்படின்ற விஷயத்தை ஒரு இந்து மதத்தின் சங்கராச்சாரியாரே இந்த விஷயத்தை இப்படி சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயத்தை? இந்து முன்னே ராகுல் காந்தி சொன்ன செய்தியை வன்மையா கண்டிக்கின்றது. இந்துன்னு சொன்னா ஏதோ வன்மொழியாளர் அது மாதிரியான இவர் அந்த பேசியிருக்காரு. இது கண்டிக்கத்தக்கது. இந்த பகுதியில் தமிழ்நாடு பகுதியில் வந்தேன்னா அவருக்கு எதிர்த்து கருப்பு கொடி காட்டப்படும், எதிர்த்து பிரச்சாரம் பண்ணப்படும். இந்து முன்னணி செய்யும். சரி, இப்போ இந்த சங்கராச்சாரியோட கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சங்கராஜ் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியலையே. இல்லை சார், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இந்துக்கள் வன்முறைக்கு எதிராக தான், அதாவது இந்து மதம் என்பது வன்முறைக்கு எதிரான விஷயம், அதுதான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இந்த இந்து அமைப்புகள் அதை திரித்து பேசுவது போல இருக்கிறது அப்படின்ட்டு ஜோதிர் மடம் சங்கராச்சாரியார் 46வது சங்கராச்சாரியார் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த மடத்தை பற்றி முழு விவரம் தெரியல. இந்து மதம் எப்போ நல்ல ஆன்மீக மதம், அமைதியான மதம், அமைதியை போற்றக்கூடிய மதம். ஆனா எங்க வன்முறைகளாளர் இருக்கின்றார்களோ அவரை களை எடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மதம். அதனால அவர் என்ன கருத்துல சொல்லியிருக்காரு அந்த மதத்தை பத்தி எனக்கு அவ்வளவு விவரமா தெரியல. இந்து மதம் எப்போ அமைதியான மதம், அதுல இன்னும் சந்தேகம் இல்லை. நாம் அந்த கருத்துல இருக்கிறோம். அதனால வந்து இந்துக்களுக்கு ஏதாவது விரோதமா நடக்கணும்னா அது நிச்சயமாக அதை எதிர்த்து போராட வேண்டிய போராட்ட குணம் உள்ள மதம். சார் அதே மாதிரி நீங்கள் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தொடர்ந்து தவறான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கின்றார். நீங்கள் வரலாற்றை திருப்பி பார்த்தால் சென்னை மல்லிகேஸ்வரர் கோயிலும் சென்னா கேசவ பெருமாள் கோயிலும் இருக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ சென்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கிறது. இதை பற்றி வரலாறுலாம் வந்து சேகர் பாபுக்கு தெரியாமல் பேசுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அவர் கொடுக்குற தகவல் எல்லாமே தவறான தகவல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படி சார்? இப்போ நம்ம ஹைகோர்ட் இருக்கிற இடம் கூட கோயிலுக்கு சேர்ந்த இடம் வருஷ தடவை பூட்டி அதை கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வரணும், அப்புறம் போய் வாங்கிட்டு வரணும். காரணம் அது கோயில் இடம். அதனால எதை வச்சு அந்த சேகர் பாபு அப்படி சொல்றாருன்னு தெரியல. கோயில் இடம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. செயின்ட் சர்ச் இருக்கக்கூடியதும் கோயில் இடம் தான், அதுக்கான ஆதாரம் இருக்குது. அவர் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி ஆதாரத்தை காமிக்கட்டும், நம்ம இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆதாரத்தை காமிக்கலாம். சார் இப்போது இந்து முன்னணியின் செயல்பாடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறீர்கள். ஆனால் வந்து நீங்கள் இந்த போதைப் பொருள் கடத்தல் போன்ற விஷயங்கள்லையும் வந்து நீங்கள் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறீர்கள். சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நீங்கள் எதிர்ப்பான கருத்துக்களை சொல்லி வருகிறீர்கள். ஸோ உங்களோட அந்த ஒரு அளவேளை வந்து நீங்கள் உங்களோட இந்து முன்னணி என்பது வந்து வெறும் இந்து மதத்தை காப்பது போன்ற விஷயங்கள் இல்லாமல் அப்பாற்பட்டு இந்த சட்டம் ஒழுங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த போதைப் பொருள் விஷயம் போன்ற விஷயத்தையும் தலையிட்டு பேசுகிறீர்கள். ஸோ இதை வந்து இந்து முன்னணி வந்து அனைத்து விஷயங்களையும் தலையிடுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, பொதுவாக இந்த நாடு வல்லரசாக உருவாக வேண்டும் என்பது இந்து முன்னணி நினைக்கின்றது. இந்துக்களுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. முதல்
சொல்லக்கூடியது இந்துக்களுக்காக போராடணும், இந்துக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தா கூட முன்னாடி நிக்கணும் அப்படின்னு. 2வது இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு தீங்குகள் வருது, எதிர்ப்பு வருதுன்னா, இந்த நாட்டை காப்பாத்த வேண்டும். இந்த நாடு வல்லரசாக உருவாக வேண்டும் என்பது இந்து முன்னணி நிச்சயமாக அந்த மாரி விஷயங்கள்ல தலையிடும். சார் அதே மாதிரி இன்னொரு பார்த்தீங்கன்னா, இப்போது சமீபத்தில நான் ஒரு இறுதி கேள்வியா உங்களுக்கு வைக்கலான்னு பார்க்குறேன். சமீபத்தில வந்து வெங்கடேசன், வெங்கடேசன் வந்து அமைச்சர் இது நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லும்போது வந்து செங்கோலை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா செங்கோலை பற்றி அதை நீக்க வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சியிலிருந்து ஒரு குரல் எழும்பியது. அதுக்கப்புறம் வந்து அது பரவலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களும் அதை பற்றி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் வந்து இந்து அமைப்புகள் வந்து அதை வந்து கொச்சையாக அவர் பேசியிருக்கிறார், பெண்கள் அண்மை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார் என்ற விஷயத்தை முன்னிறுத்தி சொல்கிறீங்க. ஸோ செங்கோலின் புனிதத்தனத்தை வந்து வெங்கடேசன் கொச்சைப்படுத்துகிறான்னு பார்க்க வரீங்களா? எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அவரு வெங்கடேசன் வந்து அநேகமா ஆஸ்திரிக்கு அனுப்ப வேண்டிய ஆளுன்னு நான் நினைக்கிறேன். அங்க எவனோ வந்து வடநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு எம்பி வந்து இந்த தமிழனுடைய கலாச்சாரத்தை பத்தி தெரியாது, செங்கோலை பத்தி தெரியாது. நம்ம வெங்கடேசன் அவர்கள் எம்பி அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அவர் ஒரு நிகழ்ச்சியில அந்த செங்கோலை மேயருக்கு வழங்குற நிகழ்ச்சியில கலந்துக்கிறார். அப்ப அந்த மேயர் வந்து என்ன அடிமையா இவங்களுக்கு? அந்த கட்சிக்கு அடிமையா? அப்படிங்கிறத நம்முடைய கேள்வி கேட்க வேண்டியிருக்குது. ஏன்னா அவரு வந்து இந்த திமுகனுடைய கட்சிக்கு வந்து அவரு அடிமையா இருக்காரு. இதுக்கு என்ன உதாரணம்னா, அதே மதுரையில கம்யூனிஸ்டினுடைய கவுன்சிலரை குத்தி கொலை செய்யப்பட்டாங்க. அது குற்றவாளி திமுக சேர்ந்தவங்க. லீலாவதி. லீலாவதி. அந்த அந்த கட்சியோட கூட்டணி இருக்காரு. அவர் பாராட்டுறாரு. இதையெல்லாம் பண்றாரு. செங்கோல் ஒரு புனிதமானது, தமிழ்நாட்டை சேர்ந்தது. இங்கிருந்து வழங்கப்பட்டு, அது எங்கேயோ ஒரு மறைச்சு வச்சதை இங்க இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பிரதமர் பார்லிமென்ட்க்கு கொண்டு வந்துச்சு. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க. இவர் நல்ல மனிதராக இருந்தாரு. நேர்மையான மனிதரா இருந்ததுன்னா, அத பாராட்டி இருக்கணும். இவருக்கு என்ன அதெல்லாம் இல்ல. திமுகவோட சேர்ந்து இத இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சொல்றார். மனநலம் பாதிக்கப்பட்ட நபரா இருக்கார். அப்படிதான் நாம நினைக்க வேண்டியது. ஓகே சார், எங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். நன்றி. நேரிலே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.